இப்போ நாம் பார்க்கறது ஒரு ஈஸியான மெத்தேடு. பட் அதுக்கு நம்மளுக்கு பொறுமை தேவை. அந்த என்ட்ரியை நாம் எடுக்க பொறுமை தேவை. எப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ் நம்மளது பார்த்தவங்களுக்கு தெரியும். பிளைன் ஏரியான்னு சொல்லுவேன். பிளைன் ஏரியா டிஸ்பிளேஸ்மெண்ட் இம்பேலன்ஸ்ன்னு நம்மளுக்கு கண்டினியூஸாக கேண்டில் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக இடையில் க்ரீன் கேண்டலுக்கு இடையில் ரெட் கேண்டில் வந்திருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் டு பேக் க்ரீன் கேண்டலாக இருக்கணும். இல்லைன்னா பேக் டு பேக் ரெட் கேண்டலாக இருக்கணும். மினிமம் 4 கேண்டில் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். நீங்கள் 3 கேண்டில் எடுத்து கூட இதை யூஸ் பண்ணலாம். பட் மினிமம் 4 இருக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது கண்டினியூஸாகவும் இருக்கணும். அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கணும். அதாவது பக்கமாக இந்த மாதிரி இது ரெட் கேண்டில் கண்டினியூஸாக 3 இருக்குது. பட் என்னன்னா இது பக்கமாக இருக்குது. இதனோட மூமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு பிளைன் ஏரியா வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு கேண்டிலோட லென்த்தும் ரொம்ப லாங்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது எனி டைம் ஃப்ரேம், அதாவது 30 மினிட்ஸோ 1 ஹவரோ 4 ஹவரோ எது வேணால் இருக்கலாம். நம்மளுக்கு அந்த டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிற மாதிரி நடக்குதான்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 4 ஹவர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது 4 ஹவரில் மார்க்கெட் பிளைனாக பை ஆகி போயிருக்கு. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் கொடுத்து பை ஆகி போயிருக்கு. இந்த பை அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் தான். அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கணும். அது எப்படின்னா புல் பேக் நமக்கு வரும். புல் பேக் வந்து 50% வருமா, இல்லை 70% வருமா, இல்லை 0.618 வரைக்கும் வருமா அப்படிங்கிறத நீங்கள் விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த என்ட்ரி எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல பிளைன் ஏரியாவில் ஒரு லாங்கான மூவ் போயிட்டா அதுக்கப்புறம் நமக்கு சேம் டைம் ஃப்ரேமில் என்ன கிடைக்கணும்னா ஒரு செல் கேண்டில் கிடைக்கணும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு செல் கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த 4 ஹவர் முடிஞ்ச பிறகு இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, இந்த லோவை மார்க்கெட் எடுத்தால் இதுக்கப்புறம் ஒரு ஹியூஜான பை மூமெண்ட் வராது. அதாவது இந்த மாதிரி ஒரு செல் கேண்டில் இந்த மாதிரி பிளைனாக பை ஆகிட்டு ஒரு செல் கேண்டில் கிடைச்சி அந்த செல் கேண்டிலோட லோவை மார்க்கெட் எடுத்தால், அதாவது ஓப்பன் ஆகி அந்த லோவை எடுத்தால் அதுக்கப்புறம் ஹியூஜாக பை ஆகாது. ஹியூஜானா இந்த மாதிரி அக்ரெசிவான பை கொடுக்காது. மார்க்கெட் என்ன ஆகுன்னா ஒன்று எய்தர் இங்கே சைடுவேஸ் நடக்கும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அப்போது இங்கே சைடுவேஸ் நடந்தாலும் நாம் என்ட்ரி எடுத்துடலாம், இல்லை இங்கே டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணாலும் நாம் என்ட்ரி எடுத்துடலாம். ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே பார்க்கணுன்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணதுமே நாம் ஒரு செல் எடுத்துடணும். பையாக இருந்தால் நம்மளுக்கு மார்க்கெட் செல் வந்திருக்கும். ஒரு க்ரீன் கேண்டில் பை கேண்டில் கிடைச்ச பிறகு அதனோட ஹையை எடுக்கணும். அதே மாதிரி செல் சைடு செல் கேண்டிலோட லோவை எடுக்கணும். இந்த மாதிரி லோவை எடுத்தால் மார்க்கெட் ஒரு ஹியூஜான பையை கொடுக்காது. ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேயே சைடுவேஸில் இருக்க போகுது. அதனால் நாம் இந்த இடத்துல ஒரு மினிமமான ஒரு லாட் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு $100 இருக்குது. அதாவது கோல்டுக்கு $100 கம்மி, ஒரு $500 இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. $500 இருக்குன்னா இங்கே 0.01 லாட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு மினிமலான ஒரு என்ட்ரியை போட்டு அடுத்த 4 ஹவர், அதுக்கு அடுத்த 4 ஹவர் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஒரே 4 ஹவர் வெயிட் பண்ணாலும் போதும், நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும். இந்த லோவை எடுத்து இமிடியட்டாக செல் ஆகிறது நம்மளுக்கு ஒரு 60% நடக்கும். மீதி இருக்கிற 40% டைம் என்ன ஆகுன்னா மார்க்கெட்டு இந்த லோவை எடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே போனால் அக்ரெசிவாக போகிற மாதிரி போயிட்டு, ஆனால் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு செல் ஆகிறது, பை ஆகிறது, ஸ்வீப் பண்ணுறது இதே மாதிரி தான். இந்த இடத்துல டபுள் டாப் இல்லை எம் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் இதை மாதிரி கிரியேட் பண்ணி மார்க்கெட்டு கீழே வர பார்க்கும். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன் மூவ் கிடைக்கும். இந்த மூவில் நாம் என்ட்ரி எடுத்து சின்ன என்ட்ரி புக் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் காட்டுறேன். இதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. சரிங்களா? இன்னும் 2 ஹவர்ஸ் 44 மினிட்ஸில் க்ளோஸ் ஆக போகுது.
நம்மளுக்கு இந்த இடத்துல பை நம்மளுக்கு இந்த இடத்துல பை கேண்டில் கம்ப்ளீட் ஆனால் இந்த 4 ஹவர் அதுக்கப்புறம் மண்டே இதை பிரேக் பண்ணுதா பண்ணலையான்னு பார்த்து நம்ம பை போகிறதா இருந்தால் மண்டே பை போகலாம், பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைன்னா செல் ஆகிறதா இருந்தால் இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் மிஞ்சி போனால் கீழே ஒரு $50 கீழே இறங்கலாம். அதாவது நான் எந்த ரேஞ்ச் சொல்கிறேன்னு பாருங்கள். கீழே ஒரு $50ன்னா 513 இருக்குது, 478 460 வரைக்கும் 60 78 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் மூவை கொடுக்கலாம். இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகுன்னா இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி, இன்னும் கேண்டல் முடியல, இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு 50% இந்த ரேஞ்ச் வரைக்கும் பை ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ பை கிடைக்குதோ பை எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு $20+ இல்லை $50 வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி பையை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது பெட்ரு. சரிங்களா? இதை நாம் வந்து ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம், மண்டே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்தெந்த பிளேஸில் வந்திருக்கு, இந்த பிளேஸ் பாருங்கள். ஒரு 4 கேண்டில் நம்மளுக்கு ஒரு மூவ் கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த மூவுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு செல் கேண்டில் வேணும். செல் கேண்டில் வந்துருச்சு. இந்த செல் கேண்டிலோட லோவை எடுத்தால் மார்க்கெட் செல் வரும், இல்லைன்னா கன்சால்டேஷனில் முடிஞ்சிடும். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா பை சான்ஸ் மேலே போகுதுன்னா ஹோல்டு பண்ணி இந்த பிளேஸுக்கு மார்க்கெட் வரும்போது நீங்கள் ஐதர் செல் எடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம், பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலேயும் ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிருந்து ஒரு ஹியூஜான மூவ் 3 கேண்டில் இருக்குது. பிஃபோராக நம்மளுக்கு ஒரு 4 கேண்டில் இருக்குது. இப்போது இந்த பிளேஸில் நல்லா கவனிங்க, நம்மளுக்கு செல்லாகிற கேண்டில் இந்த மாதிரி 10% பாடி உள்ள கேண்டலாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது 10%ன்னா ரொம்ப சின்ன பாடி உள்ள கேண்டலாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமராக, இந்த பாடி இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருந்திருந்தால் நாம் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த மாதிரி இருந்திருந்தால் நாம் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த பிளேஸை நாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் யூஸ் பண்ணியிருந்தாலும் பை சான்ஸ் நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க, மார்க்கெட் செல் வராமல் பை போயிட்டாலும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் மினிமலாக போட்டிருப்பீங்க 0.01, அதனால் இதை ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு அடுத்த என்ட்ரிக்கு போயிடலாம். ஓகே, இது ஒரு மூவ் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஹியூஜான மூவ், அதாவது நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி மூவ், அதாவது ரொம்ப பெரிய பெரிய கேண்டலாக போட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த 3 கேண்டிலே நல்ல டிஸ்டன்ஸான மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸான மூவுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இது ஒரு மீடியம் பாடி தான், அதாவது ஒரு 30% பாடி தான். இந்த லோவை எடுத்திருக்கானா எடுக்கல. மார்க்கெட் எய்தர் பை போயிட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக செல் கேண்டில் வந்திருக்கு. இந்த செல் கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஏரியாவிலேயே சுற்றி இருக்கு. இதுக்கு அடுத்தது மறுபடியும் பை வந்து இங்கே தான் சுற்றி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக, இந்த மாதிரி ஒரு மூவ், ஸ்ட்ராங்கான மூவுக்கு அப்புறம் இங்கே பிரேக் பண்ணியிருக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு செல் கேண்டலுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு இந்த ஏரியா ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்கும். அப்போது மறுபடியும் மார்க்கெட் ஹை வரும்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் 30 மினிட்ஸில் ஆனால் நம்ம இங்கே ஒரு செல் கூட போடலாம். இந்த இடத்துல செல் போட்டாலும் நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அகெயின் கிடைக்க போகுது. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேஸ் நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ராங்கான செல், அதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு நல்ல செல் வந்திருக்கு பேக் டு பேக். இங்கே பாருங்கள், ஒரு பை கேண்டில் வந்திருக்கு, அதனோட ஹையை இந்த கேண்டில் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பை மூவ் கொடுத்துருக்கு. இந்த இடத்த எடுத்தால் எய்தர் செல் வரலாம், செல் வந்தால் நம்மளுக்கு கீழே ஒரு $50, ஆனால் கன்சால்டேஷன் க்ரியேட் ஆகிறது கன்ஃபார்மாக க்ரியேட் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு சேம், இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியா, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன், ஃபஸ்ட்டே அந்த 3 கேண்டிலை காட்டி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா, இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, இதுக்கே பாருங்கள் இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் பேக் டு பேக் வந்தால் இதை நாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இதுவும் ஒரு சின்ன ஏரியா தான், பட் ஒர்க்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஹியூஜாக போனால் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள்,
ஹியூஜாக ஒரு செல் வந்திருக்கு. 3 கேண்டில் தான் செல் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா செல் வந்திருக்கு, ரிட்டர்ன் பை போயிருக்கு. இந்த ஏரியாவிலிருந்து ஒரு $50 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணும். இங்கேருந்து பாருங்கள், ஒரு $45 தான் கீழே வந்திருக்கு. அதாவது 4000 இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து ஒரு $50 அந்த ரேஞ்சு கீழே வந்துட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகலாம். ஸோ நம்ம இங்கே ஒரு என்ட்ரியை பை எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லாஸே வந்துருச்சு, இங்கே புக் பண்ணிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம பை போனோம்னா இந்த என்ட்ரியில் எடுத்த 2 மடங்கு ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணிடலாம். ஸோ அதை மறந்துடாதீங்க. அடுத்தது நம்மளுக்கு ஹியூஜாக எங்கே செல் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல செல் கிடச்சிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் தான். இந்த இடத்துல எடுத்திருந்தாலும் இதை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அதாவது 30 மினிட்ஸில் இங்கே ரிஜெக்ட் ஆகி பை ஆகிற இடம் 30 மினிட்ஸில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் பை ஆகி போயிருக்கு. பட் இந்த மாதிரி 10% கேண்டில் இருந்தால் அது சேம் டைரெக்ஷனில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல 10% கூட இல்லை, ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை டைரெக்டாக ஒரு பை மூவாக எடுத்துக்கணும். பை மூவாக எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு செல் வந்திருக்கு, இந்த லோவை பிரேக் பண்ணால் நம்ம செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிரேக் பண்ணல. அடுத்தது மறுபடியும் பை போயிடுச்சு. பை போயிட்டு இந்த இடத்துல மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கா. இந்த ஏரியாவை பாருங்கள், கன்சால்டேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சா. ஸோ இந்த இடத்துல நாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒருவேளை இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு மார்க்கெட் செல் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டன் இங்கே போயிருந்தாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸை பார்த்து நம்மளுக்கு 30 மினிட்ஸ் ரிஜெக்ஷனை பார்த்து என்ட்ரி எடுத்திருக்கலாம். அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு, இந்த இடத்துல பாருங்கள். அதாவது இந்த மூவ் தான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு லென்த்தான மூவ் பேக் டு பேக் கிடைச்சா மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல கன்சால்டேஷனை க்ரியேட் பண்ணும், இல்லைன்னா பை சைடு போகும். செல் மூவாக இருந்தால் பை சைடு போகும், பை மூவாக இருந்தால் செல் சைடு வரும். இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல மூவ் தான், பேக் டு பேக். இந்த லோவை பிரேக் பண்ணல, மேலே போயிட்டான். இதுக்கு மேலே ஒரு $50 மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேண்டில் கிடச்சிருக்கு, ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. அந்த ரெட் கேண்டிலை பிரேக் பண்ணி மார்க்கெட் செல் தான் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்கும்போது எப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஒரு அட்டம்ப்ட் கொடுக்குறீங்க இந்த இடத்துல என்ட்ரிக்கு அப்படின்னா, இந்த என்ட்ரிக்கு நீங்கள் 0.01 அந்த லாட் சைஸில் போடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு செல் ஆனிச்சுன்னா இது மாதிரி பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை கன்சால்டேஷன் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. இன்கேஸ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா மேற்கொண்டு ஒரு $50 மேலே போகுது, அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பார்த்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் 30 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அந்த 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவரில் என்ட்ரி எடுத்தீங்களா, மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆக போகுது. ஸோ மறுபடியும் கீழே வரும். கீழே வந்தால் நம்ம இந்த இடத்துல நீங்கள் 0.01 எடுத்திருக்கீங்க, இந்த இடத்துல ஒரு 0.04 எடுத்தீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான மூவுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பிளைன் ஏரியாவுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கன்சால்டேஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த என்ட்ரியை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக நீங்கள் என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா என்னுடைய டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம்.